வணக்கம். என்னோட பேர் வந்து ஜெயலட்சுமி. நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்பாக எம்ஆர்பி செவிலியர் தொகுப்பூதிய சங்கத்தில் 4 நாட்களாகவே நாங்கள் வந்து தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இது முதல்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 18ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமாக ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே வந்து எங்களை வந்து போராட்டத்தை தொடர விடாமல் சில ஸ்டேட்டஸ் ஸ்டிக் பண்ணி எங்களை ஸ்பிட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் தொடர முடியாமல் எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னாடியும் மெடிக்கல் காலேஜ் முன்னாடியும் நாங்கள் வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வர வரைக்கும் நாங்கள் இதை தான் பண்ணலான் இருக்கோம். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ஒரு 100 செவிலியர்கள் மட்டும் இங்கே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். எங்களோட முக்கியமான 2 கோரிக்கைகள் என்னென்னா, சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கணும், அப்புறம் எங்களோட எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்கள் எல்லாரையும் பணி நிரந்தரம் பண்ணணும். இதுதான் எங்களோட முக்கியமான கோரிக்கை. இதுக்கு நம்ம மா சுப்பிரமணியம் சார் வந்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட துறையில் வந்து வேக்கண்ட்டே இல்லைன்றத சொல்லியிருக்காரு. அந்த வேக்கண்ட் எல்லாத்தையும் அவர் 1 இயர் கான்ட்ராக்டில் ஃபில் பண்ணியிருக்காருன்றத அவர் மென்ஷன் பண்ணலை. இதுதான் இந்த கான்ட்ராக்ட் வேண்டாம், எம்ஆர்பி செவிலியர்களை வந்து நேராக பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த எம்ஆர்பி போர்டு எக்ஸாம் வந்து மருத்துவத்துறையில் எல்லா பணியாளர்களுக்குமே நடத்துகிறாங்க. ஃபார்மசிஸ்ட்டு, லேப் டெக்னீஷியன் எல்லாரும். ஆனால் அவங்க எல்லாத்தையும் நேரடியாக பணி நிரந்தரம் தான் போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எம்ஆர்பி செவிலியர்களை மட்டும் தான் கான்ட்ராக்ட் பீரியடில் எடுத்து 2 வருஷம்னு சொல்லி 10 வருஷமாக ஆக்கியிருக்காங்க. அவர் நல்ல புள்ளி விவரம் ஒன்று சொன்னார். எங்களோட 5 ஆண்டு காலத்தில் 3000 பேரை நாங்கள் வந்து நிரந்தரம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஆனால் இன்னும் எங்களை 8000 பேர் இருக்கும். இந்த 8000 பேர் நாங்கள் பணி நிரந்தரம் ஆகணும்னா 5 ஆண்டு காலத்தில் 3000 பேருனா இன்னும் 3 ஆட்சி காலம் தேவைப்படுது அவருக்கு. அந்த 3 ஆட்சி காலம்னா 15 வருடங்கள். ஆல்ரெடி நாங்கள் 10 இயர் ஒர்க் பண்ணிட்டோம். இன்னொரு 3 ஆட்சி காலம் ஆனால் தான் அந்த நாங்கள் 8000 பேர் நிரந்தரம் ஆகும்னா 25 வருஷம் நாங்கள் சர்வீஸ் பண்ணி ஆகணும்னா பாதி பேர் ரிட்டையர் ஆகிடுவாங்க. பாதி பேர் எங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ரிட்டையர்மெண்ட் ஆடி ஒன்றா தான் வாங்கிட்டு போவோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இயர்லி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதில்ல. 4லேருந்து 5% தான் எங்களுக்கு இயர்லி இன்க்ரிமெண்ட் தராங்க. வருஷத்துக்கான பண வீக்கமே 5-6% ஆகுது. விலைவாசி அவ்வளோ ஏறுது. ஆனால் அதுக்கான எங்களுக்கு ஊதிய உயர்வுங்கிறது வருஷம் கிடைக்கிறதும் இல்லை. அந்த ஊதிய மகப்பேறு விடுப்பு எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. லாஸ் ஆஃப் பேல தான் எடுக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் மற்ற ரெகுலர் சேலரி எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எம்ஆர்பி ஸ்டாஃப் யாருக்குமே வந்து மெட்டர்னிட்டி லீவ் இல்லை. 1 வருஷமாகவும் நாங்கள் சம்பளம் இல்லாமல் தான் வேலை பார்க்குறோம். இந்த ஊதிய உயர்வு வந்து எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. சம வேலைக்கு சம ஊதியம் வேணுங்கிறதுனால நாங்கள் 4 நாளாக பனியிலையும் குளிர்லையும் குழந்தைங்களை விட்டுட்டு வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும்னு நாங்கள் ஏற்படுறோம். எங்களோட கஷ்டத்தை முதலமைச்சர் ஐயா கிட்ட அவர் கொண்டு போய் நிறுத்தணும், அவங்களுக்கு விளக்கணும். அவங்க சொல்கிறத வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக ஏதாவது பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் எங்களோட இதை நிறைவேற வரை நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை தொடருவோம். இந்த காத்திருப்பு போராட்டம் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் கைவிட மாட்டோம். நம்புகிறோம், கிடைக்கும்னு நம்புகிறோம். எங்களுக்காக ஃபேவர் பண்ணுங்க. நன்றி. ஜெயலட்சுமி.